வரேன். திரும்ப கஸ்தூரி, இப்போ மாணவர்கள் ஒரு கோரிக்கை எழுப்புறாங்க. நீட் தேர்வில் முறைகேடு நடந்துருச்சு, சிபிஎஸ்இ உள்ளிட்ட கல்வித்துறை முறைகேடுகள், சீர்கேடுகள், அது குறித்து ராஜினாமா செய்ய சொல்லி நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. ஏன் இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கப்படலை அப்படின்னா, இப்படியான ஒரு போராட்டம் முன்னெடுப்பது இயல்பு தானே, அதையே அடக்குமுறை கொண்டு பிஜேபி அரசு தடுக்குதா? வணக்கம். ஐயநாதன் அவர்கள் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். முதல் கண் நானே கூட இந்த பாஜகவை பொறுத்த வரைக்குங்க, இது ஒரு தேசிய கட்சி. இதுல எங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கு. காங்கிரஸ் மாதிரியோ இல்ல ஆப் மாதிரியோ கட்சிக்கு எந்த விதமான விமர்சனமும் வைக்க கூடாதுங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து பாஜகல இல்ல. இப்ப நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பலருக்கு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு. ஆனா அத கேக்குற வகையில கேட்கணுங்க. ஏன்னா இதுல கட்சியை தாண்டி நீட்டுங்கிறது 2011ல ஒரு தரம், 2013ல ஒரு தரம், 2015ல ஒரு தரம் கோர்ட்டுல போய் தீர்ப்பாயி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2016ல இருந்தா நாடு தழுவிய நீட்டுங்கிறது ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கு காரணம் ஒரு 5 மெம்பர் பெஞ்ச். சோ இப்ப இந்த முறைகேட பத்தி நம்ம பேசுறோமா? இதுதான் என்ன பிரச்சனைனா, போராட்டம் ஜனநாயக முறைப்படி போராட்டம் என்பதை நாம வந்து ஜனநாயக முறைப்படி ஒத்துக்கிறோம், ஏற்கிறோம், ஆதரிக்கிறோம். போராட்ட களத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தாதான் சந்தேகமா இருக்கு. யார் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க மாணவர்கள் போராட்டம் சொன்னீங்க இல்லையா? மாணவர்கள்லாம் நீட் எழுதிட்டு அவங்க எதிர்காலத்தை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க யாருங்க மாணவர்கள்? அங்க யார்? அங்க நீட் எழுதுனவங்க தான் அங்க கூடணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? நேத்து வந்து மாறோ முஜே மாறோ அப்படின்னு ஒருத்தர் கத்துனாரு. அவர் வந்து ஏற்கனவே எம்காம் முடிச்சுட்டு வீட்டுல இருக்காராம். எல்லாம் சோசியல் மீடியால அயனாதன் அவர்கள் வந்து லத்திய பார்த்தேங்கிறாரு. அதெல்லாம் வந்து பொய் நியூஸ்ங்கிறது. போலீஸ்ல இருந்து இல்ல ஒரே நிமிஷங்க. இல்ல எம்காம் முடிச்சிட்டு வீட்டுல இருக்கிறவங்க வந்து கல்வித்துறை சீர்கேட கண்டிச்சு களத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் மறுபடியும் அதுக்கே வரேன். இப்போ இந்த 2-3 விஷயங்கள் ஆரம்பத்துல கோரிக்கையாக இருந்தது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்துக்கு முன்னாடி காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதுக்காக சட்டையர் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக், அப்புறம் அடுத்தது வந்து இந்த சிபிஎஸ்இ மார்க்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. இந்த 2 விஷயத்துக்காக அன்னைக்கு அமைச்சர் அவரே வந்து இதற்கான விளக்கங்களை முன் வந்து கொடுத்திருந்தாருன்னா, இல்ல இவங்க வந்து ஆவுன்னா மோடி விலக வேண்டும், ஆவுன்னா அமித்ஷா விலக வேண்டும் என்ற வரிசையில் தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்பது இன்றைய கோரிக்கையா இருக்கும் பொழுது என்ன ஆயிடுது? டயர்ட் ஆயிடுதுங்க. எதுக்கு எடுத்தாலும் மோடி விலக வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி சொல்லி சொல்லி, கெஜ்ரிவால் சொல்லி சொல்லி சொல்லி, இன்னைக்கு அவங்க பின்னாடியில இருந்து இயக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்கம், ஒரு உந்து சக்தி, அதையே சொல்லும் பொழுது இவங்க உண்மையாவே மாணவர்களுக்காக கேக்குறாங்களா? ஏன் நான் இதை கேக்குறேன்னா, ஒரு அமைச்சர் விலக வேண்டும், தார்மீக பொறுப்பு எடுத்து விலக வேண்டும் என்பது ஒரு அப்ரோச். அதை நான் வந்து ஏற்கிறேன். பல முறை வரலாற்றுல அது நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பாஜக அமைச்சர்கள் கூட அந்த மாதிரி தார்மீக பொறுப்பு எடுத்து பல விஷயங்கள்ல எடுத்திருக்காங்க. அது ஒரு பக்கம். ஆனா நீங்க எப்படிங்க பிளாக்மெயில் பண்ண முடியும்? நீ விலகித்தான் ஆகணும் அப்படின்னு போய் சொல்றதுக்கு தர்மேந்திர பிரதானுக்கும் லீக்குக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தான் லீக் பண்ணாரா? இல்லங்க, அவர் தானங்க தார்மீகமா பொறுப்பெடுத்துக்க முடியும். மறுபடியும் 20 லட்சம் மாணவர்கள் எவ்வளவு நீட் எக்ஸாம்ங்கிறதே எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, 25 பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்னால அவங்களுடைய உயிர் போகுது. அப்படிங்கும் போது இப்ப இயல்பா ஒரு தன்னெடுச்சி வரதானே செய்யும். இதுக்கு தர்மேந்திர பிரதான் பொறுப்பு இல்லைன்னா யாரு பொறுப்பு? அதான் சொல்றேன். ஒரு 2-3 அதாவது உலகத்துல ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் நினைக்கிறது தான் ஒரே அப்ரோச் கிடையாது. நீங்க கேக்குறது தான் ஒரே அப்ரோச் கிடையாது. நானுமே வந்து எனக்கு மாற்று கருத்து இருந்தா கூட நான் கேக்குறேன். இப்போ மும்பை பிளாஸ்ட் ஆச்சுங்க, 2008ல மும்பை பிளாஸ்ட் ஆச்சு. உடனே அது வரைக்கும் ஹோம் மினிஸ்டரா இருந்த சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்கு? அவர் போயிட்டாரு. அடுத்தது வர்ற சிதம்பரம் அவர்களை கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா அவரு போயிட்டாருங்க, இனிமே நான் ப்ராமிஸ் பண்றேங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த நிமிஷத்துக்கு காயத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பேண்டேட் போட்ட மாதிரிதான். அது பிரயோஜனமா? பயனளிச்சுதா? 2011ல 3 இடத்துல அங்க குண்டு வெடிச்சது.
கரெக்ட்டுங்க. அப்ப யார் ஹோம் மினிஸ்டர்? ஏன் அந்த 3 வருஷத்துல கரெக்ட். சாரி எல்லாம் அந்த சமயத்துல பாஜக என்ன கேட்டுச்சு? சிவராஜ் பாட்டீல் தான் பொறுப்பேற்று பதவி விலகணும்னு பாஜக அப்ப குரல் கொடுத்துச்சு. ஏன் அப்ப பாஜக குரல் கொடுத்துச்சு? பாஜக அன்னைக்கு கேட்டதுடைய பாடங்களை இன்னைக்கு சொல்றோம். இப்படி பதவி விலகி ஒருத்தர் ஓடி போட்டார். காங்கிரஸ் உடைய ஆட்சியில எந்த தவறு நடந்தாலும் அவங்க அமைச்சர் பதவி விலகிட்டு போயிருவாரு. உடனே நாம எல்லாரும் அதை மறந்துருவோம். ஆனா பிரச்சனை தீரவே தீராது. இன்னைக்கு குளறுபடி ஒண்ணு நடந்திருக்கா? ஆமா நடந்திருக்கு. பிரச்சனை இருக்கா? ஆமா இருக்கு. அதை யாரும் மறுக்கல. அப்படி ஒண்ணு நடக்கும் பொழுது அதுல இருந்து ஓடி போயிரும், இன்னொருத்தர் வருவாரு. அப்படி அது ஒரு அப்ரோச்சா? இல்லங்க, வேற என்ன அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இதே பாஜக ஆராசா பதவி விலகணும்னு சொல்லி நாடு முழுக்க பேசுனீங்க. சுரேஷ் கல்மாடி பதவி விலகணும்னு நாடு முழுக்க போராட்டம் பண்ணீங்க. அப்ப எல்லாம் பாஜகவுக்கு தெரியலையா காங்கிரஸ் அரசாங்கத்துல ஊழல் இருந்திருக்கு, ஒருத்தர் போயிட்டா அந்த அக்கௌண்டபிலிட்டி எங்க போகும்னு? சுரேஷ் கல்மாடி போயிட்டா அதை விட பொறுப்பா ஒருத்தர் வருவாருன்னு நினைச்சோம். அங்க யாருமே பொறுப்பு இல்லாம தான் இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அது வரலாறு. அந்த வரலாற்றுல இருந்து, ஹிஸ்டரியில இருந்து, நம்ம தப்புக்கள்ல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணுங்க. இப்பவும் நீ தர்மேந்திர பிரதான அமிச்சிடலாம். அப்போ அவர் அவ்வளவுதான் ஜாலி. அதுக்கப்புறம் அவருக்கு கேள்வியே கேட்க வேணாம் அப்படிங்கிற இடம் வேணுமா? இல்ல, இன்னைக்கு பொறுப்பெடுத்து அவர் ரீ எக்ஸாம் பண்ணி நடத்தி ஒரு தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு, குளறுபடிகளுக்கு அவரே மாற்றை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அப்ரோச்சா? அதை பாராட்ட யாருக்கும் மனசு வராது. ஏன்னா இப்ப அவர் போகணும். ஏன் அவர் போகணும்? ஏன்னா இப்ப அவர் போனாதான் இப்ப பெருசாயிடுச்சு இல்லையா? இப்ப அவர் போனா இப்ப பிளாக்மெயில், இந்த பிளாக்மெயிலுக்கு செவிசாச்சு அவரை யார் அனுப்பிச்சுட்டாங்களோ இல்ல அவராவே ஸ்டெப் டவுன்னாலோ உடனே அடுத்தது என்ன தெரியுமா? மோடி போகணும். இன்னைக்கே பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு 420 வேலை. பர்த்டே பார்ட்டி எவ்வளவு அசிங்கமா இருக்குங்க. பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறேன்னு சொல்லி மல்லிகார்ஜுன் கார்கே வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் தர்ணால உட்கார்ந்து இருக்கிறாங்க. சன்செட் சலூன் சொல்லியிருக்காங்க. யாரு? இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர்களான பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட இவ்வளவு கேவலமான ஒரு இதுல என்னங்க கேவலம் இருக்கு? இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கு, இதுல என்ன கேவலம்னு புரியல எனக்கு. பாஜக செஞ்சாலும் அதுல என்ன கேவலம் இருக்கு? ஒருவேளை பாஜக அமித்ஷா பிறந்த நாள்ல கூடி காங்கிரஸ் அரசாட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணா போராட போறோம்னு சொல்லிட்டு போங்க. பிறந்த நாள் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போறீங்களே, இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? அப்படி என்ன பயம் உங்களுக்கு? அப்படி என்ன உங்களுக்கு? அப்ப நீங்கள் நிஜமா கேக்குறேன், இந்த இங்க தடியடியுடைய சீன்ஸ் எல்லாம் நீங்க ரிப்பீட்டடா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க மாணவர்கள் கல்லெடுத்து அடிச்சதையோ, ஒரு காரு வெள்ள காரு அதை எதுக்கு அடிக்கிறாங்க? அதை ஏன் நீங்க போட மாட்டேங்கிறீங்க? அத காட்டணும் இல்ல? இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இல்ல எந்த உள்நோக்கமும் கிடையாது. அந்த ஸ்பாட்ல நடந்த என்ன விஷுவல் அங்க இருந்து வந்ததோ அது அப்படியே தான் நம்ம ப்ளே பண்றோம். புரியுதுங்களா? நீங்க உங்க கண் பார்வை கொண்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. யார் போலீஸ் மேல யார் முதல் அடியை எடுத்தது யார்? சரி, துப்பாக்கி வச்சுக்கிட்டு நின்னது யாரு? அங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு நின்னது யாரு? எல்லாம் மாணவர்கள் தானே. எதுக்கு துப்பாக்கி வச்சு நிக்கிறாங்க? நின்னது யாருன்னு ஒரு நீங்க என்ன சார் நெறியாளரே இப்படி பேசலாமா? சரி, என்ன போலீஸ் ஆயுதம் தேங்கிய படைதான் போகும். போலீஸ் அவங்க அங்க ஜந்தர் மந்தருக்கு போல சன்செட் சலோன்னு வரும் பொழுது பார்லிமெண்ட்டுக்கு, இறையாண்மைக்கு, நாட்டின் பாதுகாப்புக்கு இது டேஞ்சர்னு பாஜக சொல்லல. இதற்கு முன்னாடி இருந்த இல்லங்க, அந்த சிஜேபி தலைவரே என்ன சொல்றாரு? எங்களை கலைக்கணும்னு நினைச்சா ஒண்ணு கண்ணீர் புகை கொண்டு வீசலாம், இல்ல தண்ணீரை பீச்சு அடிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு கட்டை எங்க இருந்து வருது, எங்க துப்பாக்கி வருது, கல்லு எங்க இருந்து வருதுன்னு அவர் கேக்குறாரு. என்ன பண்ணணும் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு அதெல்லாம் பேசுறீங்க. இல்லங்க, ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு நீங்க தானே அதே பண்றீங்க. நானும் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு அதே தானே பண்றோம். இல்லங்க, ஏசி ரூம்ல இருந்தா என்னங்க, டீ கடையில இருந்தா என்னங்க, கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது நல்ல கருத்தா இல்லையாங்கிறது தான் பொறுத்து இருக்குது. அதனால இங்க இருந்தா சொல்ல அர்த்தம் இருக்கு. பதட்டப்படுற நீங்க நல்ல கருத்து சொல்லாம ரொம்ப தவறான கருத்தை நீங்க உங்களுக்கு பிடிச்ச கருத்தை நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நான் நெறியாளரா உங்ககிட்ட ஆப்போசிட் இவர்கிட்ட ஆப்போசிட் கேள்வி தான் கேட்க முடியும். பாஜக கிடையாது, போலீஸ் பாஜக கிடையாது. அதுல எல்லா கட்சியை சேர்ந்தவனும் போலீஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் வேண்டுதல் கிடையாது இந்த மாதிரி யாரையும் போய் அடிக்கணும்னு. அங்க மிகப்பெரிய வன்முறை வெடிக்கும் பொழுதும் அங்க மாணவர்கள் இல்லாம
மற்ற இயக்கங்கள் நாமளே கண்கூடா பார்த்தோம் செப்பரேட்டிஸ்ட் இயக்கங்கள் உமத் காலிர் உமதோட அப்பா எதுக்குங்க வந்தாரு, நேபாள மாதிரி ஆக்குறோம் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். இத கேட்டுக்கிட்டு போலீஸ் சும்மா இருக்கணுமா, கண்ணீர் புகை போடணுமா? அதெல்லாம் நீங்க கத்து கொடுக்காதீங்க. மாணவர்களுக்கான எந்த கோரிக்கையா இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை நான் ஃபர்ஸ்ட் போய் போராடுவேங்க. ஆனா நேத்து நடந்தது மாணவர் போராட்டமா? சரி, ஓகே, வரேன்.